வாடா. ஒரு உயிர் எடுத்தது பத்தாதடா உனக்கு? இப்ப என் உயிர் எடுக்க வந்திருக்கியாடா? டேய் அப்படிலாம் இல்ல. கொல்றா, கொல்லுடா. ராகவா, கொன்னுடுறா. ராகவா, உன் கையால கொல்றானே. ராகவா, ராகவா, ராகவா விடுடா. ராகவா என்னடா பண்ற? கொல்றானே, கொல்றா. போடா இங்கிருந்து. போ. போடாங்கற. முத்தனா, போடா இங்கிருந்து. முத்தனா, போடா. முத்தனா இங்க வாங்க. போடாங்கற. முத்தனா, போடாங்கற. மாமா, மாமா, போடா. மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. அவனை இங்க நிக்க வேணாம்னு உள்ள சொல்லு. வாங்க மாமா. மாமா சொன்னா கேளுங்க. முத்தனா மாமாவை கூட்டிட்டு போங்க. ஏய், தம்பி வாங்க தம்பி. தம்பி அவனை போக சொல்லு. மாமா நான் பரவாயில்ல, சொல்றேன் வாங்க தம்பி. மாமா, அவன் இங்க இருக்க கூடாது. வா. கொலகாரன். போ சொல்ல அவனை. என் கண்மணி கொன்ன கொலகாரன். போ சொல்ல அவனை. வாங்க தம்பி வாங்க. வாங்க. போ சொல்லு. ம், வாங்க தம்பி. சொன்னா கேளுங்க வாங்க. நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அன்னைக்கே தலைமுழுகியாச்சுல. எதுக்கு திரும்ப இங்க வந்திருக்க? எதுக்கு இங்க வந்து கடை போட்டிருக்க? என்ன எங்க கூட திரும்ப வந்து உறவு கொண்டாடலான்னு பாக்குறியா? உன்னால என் அக்காவோட உசுர் போனது பத்தாது, மொத்த குடும்பத்தையும் அழிக்கலான்னு வந்திருக்கியா? ஏன்டா ஏன் இங்க நிம்மதியை கெடுக்கணும்னு வந்திருக்க? உனக்கு என்னதான் வேணும்? இப்ப எது கத்துற? நான் எதுவும் ட்ரை பண்ணல. அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது. உங்க கூட உறவு கொண்டாடுறதுக்காகவோ உரிமைக்காகவோ நான் இங்க வரல. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன். அது செத்ததாகவே இருக்கட்டும். புரியுதா? எனக்குன்னு இருக்கிற இடம் இது ஒண்ணுதான் மேடம். நானும் வாழணும்ல, அதுக்கு தான் இந்த இடத்துல கடை போட்டிருக்கேன். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த மோட்டிவும் இல்லை. நான் என்னைக்கும் உங்க குடும்பத்துக்குள்ள வரமாட்டேன். உங்ககிட்ட வந்து என்னை சேர்த்துக்கங்கன்னு கெஞ்சவும் மாட்டேன். நீங்க யாரோ நான் யாரோ